டெட் பேப்பர் 2 ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது. இப்போ 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் அலகு 21ல் உடல் நலம் மற்றும் நோய்கள் என்ற பாடத்திலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம். இது வீடியோ இல்லைங்க, ஆடியோ ஒன்லி தான். நீங்கள் எதனால் ஒர்க் செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் இது காதால் கேட்டுக்கோங்க. பாலியல் தாக்குதல், துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களில் இருந்து பாதுகாத்தல் போக்சோவின் குறிக்கோள்கள் ஆகும். போக்சோவின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, பாலியல் தாக்குதல், துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்துறது தான் போக்சோவின் குறிக்கோள் ஆகும். குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கு தேசிய ஆணையம் மார்ச் 2007 குழந்தை உரிமை சட்டம் CPCR 2005 கீழ் அமைக்கப்பட்டது. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் NCPCR மார்ச் 2007 இக்குழந்தை உரிமை சட்டம் CPCR 2005 கீழ் அமைக்கப்பட்டது. புகையிலையானது நிக்கோட்டியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரங்களில் இருந்து பெறப்படுகிறது. இந்த புகையிலை எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, நிக்கோட்டினா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டினா ரஸ்டிகா என்ற புகையிலை தாவரத்திலிருந்து தான் கிடைக்குது. கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகிறது. இரத்த சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள். புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் நண்டு என்று பொருள். புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் நண்டு என்ற பொருள். மனித தடைக்காப்பு குறைவு வைரஸால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய நோய் எய்ட்ஸ். எய்ட்ஸ் ஒரு கொடிய நோய். இது மனித தடைக்காப்பு குறைவு வைரஸால் ஏற்படுகிறது. கொடிய நோய் எய்ட்ஸ். புகையிலை பழக்கம் அட்ரினல் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகிறது. ஏனெனில் அவை துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகிறது. ஏன்னா அவை துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை லிம்போமா. நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை லிம்போமா. அளவுக்கு மிஞ்சிய மதுப்பழக்கத்தினால் உருவாவது கல்லீரல் சிதைவு. அளவுக்கு மிஞ்சிய மதுப்பழக்கத்தினால் உருவாவது கல்லீரல் சிதைவு. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. எபிதீலியல் செல்களில் புற்றுநோய் உருவாவதற்கு கார்சினோமா என்று பெயர். எபிதீலிய செல்ல புற்றுநோய் ஏற்படுறதுக்கு கார்சினோமா அப்படின்றது பெயர். மெட்டாசிஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. வீரியமிக்க கட்டி. மெட்டாசிஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையது? வீரியமிக்க கட்டி. பாலிபேஜியா என்ற நிலை டயாப்டஸ் மெல்லிடஸில் காணப்படுகிறது. டயாப்டஸ் மெல்லிடஸில் எந்த நிலை காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிபேஜியா. மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம். மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம். சில விரிவாக்கத்தை பார்க்கலாம். IDDM இன்சுலின் இண்டிபெண்டன்ட் டயாப்டஸ் மெல்லிடஸ். IDDM இன்சுலின் டிபெண்டன்ட் டயாப்டஸ் மெல்லிடஸ். HIV ஹியூமன் இம்யூனோடிஃபென்சி வைரஸ். HIV ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ். BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ். AIDS அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்.
AIDS acquired immunodeficiency syndrome. CHD coronary heart disease. CHD coronary heart disease. NIDDM non-insulin dependent diabetes mellitus. NIDDM non-insulin dependent diabetes mellitus. ஆல்கஹால் அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரல் சீரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. ஆல்கஹால் அதிகமாக பயன்படுத்துவதால் கல்லீரல் சீரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. புகையிலையில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நார் உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். புகையிலையில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நார் உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். இரத்த புற்றுநோய்க்கு லுக்கோமியா என்று பெயர். இரத்த புற்றுநோய்க்கு லுக்கோமியா என்று பெயர். சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதினால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு மருந்து எதிர்ப்பு எனப்படும். இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது வகை 2 நீரிழிவு நோயின் நிலை. இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது 2 வகை நீரிழிவு நோயின் நிலை. போக்கோ சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2012. போதை மருந்து மைய நரம்பு மண்டலத்துடன் தொடர்பு கொண்டு உடல் மற்றும் மனிதளவில் பாதிப்பை உண்டாக்கிறது. போதை மருந்து நரம்பு மண்டலத்துடன் தொடர்பு கொண்டு உடல் மற்றும் மனதளவில் பாதிப்பை உண்டாக்கிறது. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. WHO என்பதன் விரிவாக்கம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். WHO என்பது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். புகையிலையில் உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். புகையிலையில் உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். புகைப்பிடித்தல் உள்ள புற்றுநோய் காரணி பென்சோபைரின். புகைப்பிடித்தலில் உள்ள புற்றுநோய் காரணி பென்சோபைரின். புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004 கொண்டு வரப்பட்டது. புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004 கொண்டு வரப்பட்டது. மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு நாள். மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு நாள். இளம் வயதினரிடையே ஏற்படும் நீரிழிவு நோய் வகை 1 IDDM ஆகும். இளம் வயதினரிடையே ஏற்படும் நீரிழிவு நோய் வகை 1 IDDM ஆகும். இரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும் நிலை ஹைப்பர்கிளைசீமியா. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும் நிலை ஹைப்பர்கிளைசீமியா. இன்சுலின் சுரப்பு செயல்பாடு குறைபாடு காரணமாக தோன்றும் நீரிழிவு நோய் வகை 2. இன்சுலின் சுரப்பு செயல்பாடு குறைபாடு காரணமாக தோன்றும் நீரிழிவு நோய் வகை 2. அதிகளவு சிறுநீர் வெளியேறும் நிலை பாலியூரியா. அதிகளவு சிறுநீர் வெளியேறும் நிலை பாலியூரியா. நீரிழப்பினால் அதிக தாகம் ஏற்படும் நிலை பாலிசிடிசீலியா. நீரிழப்பினால் அதிக அளவு தாகம் ஏற்படுத்தும் நிலை பாலிடிப்சீலியா. பாலிடிப்சீலியா. BMI-யின் விரிவாக்கம் பாடி மாஸ் இண்டெக்ஸ். BMI என்பது பாடி மாஸ் இண்டெக்ஸ். BMI எடை கிலோகிராம் பை உயரம் மீட்டர் ஸ்கொயர். BMI எடை கிலோகிராம் பை உயரம் மீட்டர் ஸ்கொயர். இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லும் நிலை இஸ்கீமியா ஆகும். இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லும் நிலை இஸ்கீமியா ஆகும். HDL ஹை டென்சிட்டி லிபிட்ஸ். HDL ஹை டென்சிட்டி லிபிட்ஸ். LDL லோ டென்சிட்டி லிபிட்ஸ். LDL லோ டென்சிட்டி லிபிட்ஸ். புற்றுநோய் பற்றிய படிப்பிற்கு ஆன்காலஜி என்று பெயர். புற்றுநோய் பற்றிய படிப்பிற்கு ஆன்காலஜி என்று பெயர். உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7.
தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. இந்தியாவில் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையில் முன்னோடி டாக்டர் சுனிதி ஆவார். இந்தியாவில் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையில் முன்னோடி டாக்டர் சுனிதி ஆவார். ELISAவின் விரிவாக்கம் என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. ELISAவின் விரிவாக்கம் என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. NACO விரிவாக்கம் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். NACOவின் விரிவாக்கம் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். புற்றுநோய் உருவாக்கும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ். புற்றுநோயை உருவாக்கும் வைரஸ் ஆன்கோஜெனிக் வைரஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தீருவோம். நன்றி.